என் பேர் அனுஷ்யா. அப்பா பெயிண்டிங் ஒர்க் பார்க்குறாங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க. கரூர் மாவட்டத்தில் 300 கிராமத்தில் இருக்கிறோம். எங்கள் அம்மாவுக்கு 25 வருஷமாக தைராய்டு, அதில் 20 வருஷமாக ரொம்ப தொண்டை வலியால் கஷ்டப்பட்டாங்க. எந்த உணவுமே சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலும் விக்கிக்கும். தொண்டை பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு தண்ணி குடித்தா கூட எனக்கு ரொம்ப விற்கும், சாப்பிடவே முடியாது. பசி நேரம் இருந்துச்சுன்னா உணவுக்குள்ளே சாப்பிடும்போது அப்படியே தொண்டையில் அப்படியே நின்றுக்குங்க. தொண்டைக்கு உள்ளேயும் போகாது, வேலையும் போகாது, ரொம்ப கஷ்டப்படுவேங்க. நான் போய் இது இப்படி வச்சு தட்டு விடுவேன். அது தட்டு விட்டாலுமே ஒவ்வொரு பழுக்கு கீழே விழுந்துடும். அப்போ மறுபடியும் கஞ்சியாக கரைச்சி நான் கொடுப்பேன். கொடுத்த உடனேயே கொஞ்சம் கஞ்சி குடிச்சுப்பா, இல்லாட்டி ஒரு பால் ஒன்று வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாள். போய் பால் வாங்கிட்டு வந்து அந்த பால் வேணால் கொஞ்ச நேரம் குடிப்பா, பால் காய்ச்சி கொடுப்பா. ஒரு விசேஷத்துக்கோ மேரேஜ் இதுக்கெல்லாம் போகும்போது எல்லோரும் சாப்பிடும்போது உட்காந்து சாப்பிடும்போது அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படியே சாப்பிட்டாலும் அவங்களுக்கு எந்த உணவு சாப்பிட்டாலும் விக்கிக்கும். அதனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஹோட்டலுக்கே போனாலுமே சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் சாப்பிடுவோம், அவங்க பசியோடு தான் இருப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளை திருப்தியாக சாப்பிடும்போது ஒரு உணவு வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி, வீட்டில் சமைச்சாலும் சரி, எல்லோரும் திருப்தியாக சாப்பிடும்போது அவங்களால சாப்பிட முடியாது. கைகாலெலாம் ரொம்ப ஊஞ்சுக்கும், எந்திரிச்சு நடக்க முடியாது, ஒரு மாதிரி கிறுகிறுனாவே இருக்குங்க. எந்த வேலையும் செய்யவே முடியாது. அப்புறம் ஒரு வேலையும் செய்ய முடியாது, சோர்வாகவே படுத்துப்பா. சோர்வாகவே படுக்கிற போது நான் என்ன காலையில் எழுந்திரிச்சு சமைச்சிக்குங்கப்பா, பிள்ளைகளை பார்த்துக்குங்கப்பா அப்படின்ட்டுவா. அதனால் அவங்க வேலையில் நாங்கள் தான் செஞ்சுக்குவோம். சமைக்கிறதா இருந்தாலும் வீட்டு வேலையாக இருந்தாலும் அப்பாவை நாங்கள் தான் பார்த்துக்குவோம். அம்மா சோர்ந்தபடியே தான் வீட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருந்தாங்க. 20 வருஷமாக தொண்டை வலினால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டாக்டர் டெஸ்ட் பண்ணி போய் பார்க்கும்போது டாக்டர் சொன்னார், நான் சாப்பிட முடியலைங்க, என்னால் எதுவுமே சாப்பிட முடியல. ஏன்னு கேட்டோம். டாக்டர் சொல்லிட்டாங்க, உனக்கு உணவு போனால் சுருங்கிருச்சுமா, உனக்கு சரியாகாது அப்படின்ட்டாங்க. தைராய்டு பிரச்சனைனால தான் இந்த பிரச்சனை இப்போ இருக்குது. உங்களுக்கு உணவு குழாய் சுருங்கி இருக்குது. இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. தொடர்ந்து மாத்திரை எடுத்துகிட்டே இருந்தாலும் இந்த பிரச்சனை சரியாகவே இல்லை. தொண்டை வலி அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு. வருஷமாக அம்மா இப்படி தொடர்ச்சியாக கஷ்டப்பட்டுருக்கும்போது 2023 ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறும் ஆசீர்வாத உபாஸ் ஜபத்தில் வீட்டில் இருந்தே நாங்கள் செல்லில் பார்த்தோம். நான் அப்பா அம்மா 3 பேர் அதில் ஜபத்தில் கலந்துட்ட போது அம்மாவுக்காக கடைசியாக வியாதியத்துக்காக எல்லாம் ஜபிக்கும் போது நானும் அப்பாவும் அம்மா தலையில் கை வச்சு ஜபித்தோம். திடீர்னு அவங்க கீழே விழுந்து சத்தமாக கத்துனாங்க. வாயிலேருந்து நிறைய வந்துச்சு. அவங்களே அறியாமல் நான் இந்த உடம்புல இருக்க மாட்டேன், இனி நான் போயிடுறேன் அப்படின்னு ரொம்ப சத்தமாக கத்தி கீழே விழுந்துட்டாங்க. அப்போ என் சரீரத்துலேருந்து ஒரு இறுக்கமான இருந்துச்சுங்க, உடம்பு இறுக்க கட்டி பிடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. அது வெளியே போனே உடம்பு ஃப்ரீயாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு உணவு இருந்துச்சுங்க. எனக்கு அப்படியே மறுநாள் காலையில் அம்மா சாப்பிடும்போது எந்த ஒரு வலியும் இல்லை. தொண்டையில் எப்போ சாப்பிட்டாலும் வலி இருக்கும்போது அடுத்த மறுநாள் ஜபத்துக்கு அப்புறம் எந்த வலியும் இல்லை. விற்காமல் சாப்பாடு சாப்பிட்டாங்க. நான் சோதிச்சு பார்த்தேன் மறுபடியாக. சரி மத்தியானம் அப்படி சாப்பிடும்போது விற்குமோ அப்படின்ட்டு மறுபடியும் மத்தியானம் சாப்பிட்டேன். அதே மாதிரி சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது அது எந்த பிரச்சனையும் இல்லாத நார்மலாக எப்பயும் சாப்பிட்ற மாதிரி உள்ளே போச்சு. தண்ணி குடித்தேன், அது விற்காத எனக்கு உள்ளே போச்சு. இப்போ அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க. முன்னாடி இருக்கிறத விட இப்போ ரொம்பவே நல்லா இருக்காங்க. எந்த உணவையும் நல்லா சாப்பிட்றாங்க. மட்டன் சிக்கன் எந்த நான்வெஜ்ஜும் சாப்பிட்றாங்க. ஸ்நாக்ஸ் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்றாங்க. எது சாப்பிட்டாலும் முன்னெல்லாம் மாட்டிக்கும். இப்போ எது சாப்பிட்டாலும் மாட்டிக்கிறது இல்லை. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதை பார்க்கும்போது. சந்தோஷமாக இருக்கிறோங்க. யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றோன்னு ஆசையாக இருக்குதுங்க எனக்கு. என்னால் சாப்பிடவே முடியாது. என்னால் ஒரு முறுக்கு சாப்பிட்டா கூட எனக்கு விற்க, ஒரு புரளைகால சாப்பிட்டா கூட விற்க எனக்கு வெறி பிடிச்சி கிடக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லா உணவும் எல்லாமே சாப்பிட்றேன். நல்லா இருக்கிறாங்க. எல்லா வேலையும் அவளே செஞ்சுக்கிறா. தண்ணி எடுத்துக்கிறா, பாத்திரத்தை அவளே கழுவிக்கிறா. எல்லா வேலையும் அவளே செஞ்சு எல்லாம் பண்ணிக்கிறா. தொண்டை வலி எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இப்போ போய் தைராய்டுக்காக செக் பண்ணும்போது தைராய்டு நார்மலுக்கு வந்துருச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. மாத்திரையும் இப்போ எடுத்துக்கிறது இல்லை. எங்கள் அம்மாவோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அதிசயம் செஞ்ச இயேசுவுக்கு கோடான கோடி நன்றி.